Hi friends, welcome to EBINS KITCHEN. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா இட்லி ஈஸியா டேஸ்டியா எப்படி பண்றேன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவா இட்லி பண்றதுக்கு ரவையை நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கிறேன். இதை இப்போ பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லயே வச்சு வறுத்துக்கலாம். பாருங்க, ரவை இப்போ பொன்னிறமா வறுத்துட்டோம். இதை இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். ரவை வறுத்து எடுத்துட்டோம். திரும்பவும் பேன் அடுப்புல வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இஞ்சி, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை ஒரு கொத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை நம்ம இப்ப வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து உடைச்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்து நம்ம இப்ப வதக்கிக்கலாம். பாருங்க, எல்லாமே நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்ப நம்ம இத வறுத்து வச்சிருக்கிற ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறேன். தயிர் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே சோடா உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இட்லி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்ப நம்ம 10 நிமிஷமா ஊற வச்சிருந்தது நல்லா ஊறிடுச்சு இட்லி பதத்துக்கு. இப்ப நம்ம இட்லி தட்டுல ஊத்திக்கிறேன். இதை இப்ப நம்ம இட்லி குட்டூத்துல வச்சு வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, ரவை இட்லி நமக்கு வெந்துருச்சு. 5 மினிட்ஸ் இட்லி குக்கர்ல வச்சு வேக வச்சேன். இப்ப இதை நான் தட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்ப நமக்கு ரவை இட்லி ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவுலே இட்லி பண்றதுக்கு ஒரு டிஃபரெண்டா வாரத்துல 2 நாளைக்கு இந்த மாதிரி நீங்க செய்யலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம நட்ஸ் மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்டாவும் இருக்கும். சைட் டிஷ்ஷுக்கு நீங்க தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம். நான் தக்காளி சட்னி அரைச்சிருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிட்டு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.